அனைவருக்கும் வணக்கம். திரிபுடிகள் இல்லாத ஒரு அத்வைத ஞானி இந்த உலகத்தை அனுபவிப்பாரா? அனுபவிப்பார் என்றால் எப்படி அனுபவிப்பார்? ஏன்னா நம்ம நிறைய டவுட்ஸ் வேற கேட்டிருக்கோம். அது எப்படி முடியும் அனுபவிக்க? ஒன்றாக இருக்கின்ற ஒன்று இன்னொன்றுன்னு இருந்தாதானே ஒன்று இன்னொன்று அனுபவிக்க முடியும். அது என்னப்பா ஒன்றாகவே இருக்குங்கிற பின்ன ஒன்னொன்னு எப்படி ஒன்றாவே இருந்ததுன்னா எப்படி அனுபவிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸா என்ன சொல்றோம்? நெருப்பு நெருப்பை சுட்டு விடுமா? தண்ணீர் தண்ணீரை நனைத்து விடுமா? அல்லது காற்றுதான் காற்றை உலர்த்தி விடுமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யும் போது அது ஒன்றாகவே இருந்தால் அது இன்னொன்று அப்படின்னு இல்லாத வரைக்கும் இப்ப நெருப்பு என்ன சுடும்? நெருப்பு நெருப்ப சுடுமா? இப்ப தண்ணீர் என்ன நினைக்கும்? தண்ணீர் தண்ணீரை எப்படிப்பா நினைச்சுக்க முடியும்? காற்று என்ன சொல்றது? கிளாத்ஸ் துணிகளை உலர்த்தும். காத்து காத்தையே உலர்த்துமா என்ன? ஆல்ரெடி அது ட்ரை ட்ரை எப்படி ட்ரை பண்ணும்? இன்னொன்னு வெட்டா இருந்தாதான் ட்ரை பண்ணும். அப்ப ட்ரைக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு இருக்கணும். அது இதுதான் ரெண்டு மேக்ஸ் பண்ண முடியும். எப்படி என்னையா இது? அத்வைத ஞானி எப்படி அனுபவிக்க முடியும்? அத்வைத ஞானின்னா ஒன்னாயிட்டான்னு அர்த்தம். ஒன்ன தவிர வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றாக இருப்பதுவே அத்வைதம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அனுபவிக்க முடியாது இல்ல அப்படின்னு தோணுது இல்லையா? இப்ப அதை புரிந்து கொள்ள நாம் முயற்சிக்க போகின்றோம். கொஞ்சம் காது கொடுத்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? சோ வேணி அருமையா ஆரம்பிச்ச மாதிரியே நான் ஆரம்பிக்கிறேன். அத்வைதமாக இருக்கின்ற ஒன்று அனுபவிக்க முடியாது. அது எப்படி இன்னொன்றுன்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படிப்பா அனுபவிக்க முடியும் என்ற வாசகம் உண்மையில் சரியே. ஆதலால் அத்வைதமாகிவிட்ட ஒன்று அனுபவம் என்பது அதற்கு கிடையவே இருக்கவே முடியாது. அது அத்வைத அனுபவம்னு ஒண்ணு இருக்கலாம் வேணா. அத்வைதமா இருக்கிறதுன்றது ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த ஒரு அனுபவம் வேணா இருக்கலாமே தவிர வேறு ஒரு அனுபவம் இருக்க முடியாது. ஒன்னஸ் ஃபீல் ஒன்று இருக்குல்ல, ஒன்றாக இருக்கின்றதுக்குன்னு ஒரு பாவம் இருக்கு இல்லையா? அது சமாதி நிலையில இருக்கக்கூடிய ஒரு பாவம்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. அங்க அவங்க இந்த ஒன்று அப்படிங்கிற அந்த அத்வைத பாவத்துல மட்டும் இருப்பாங்க. அந்த பாவத்தை அனுபவிப்பாங்க. அதை நாம மறுக்கல. உலகத்தை அனுபவிப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எங்க இருக்கு உலகம்? அவங்க மட்டும்தானப்பா இருக்காங்க. அவங்களுக்கு உலகமே இல்லையே என்ற ரீதியிலே அனுபவிக்க மாட்டார்களோ என்று நமக்கு தோன்றுகிறது இல்லையா? ஆனால் அனுபவிப்பார்கள் என்று நான் இப்போது அனுபவிப்பார்கள் அப்படின்னு கட்டாயமா சொல்ல முடியாது. அவர்கள் அனுபவிக்காமலும், அதாவது உலக அனுபவம் இல்லாமல் அத்வைதானந்தத்தில் அந்த அத்வைத அனுபவத்தை மட்டுமே பெற்றும் இருப்பவர்களும் ஞானிகள் தான். அல்லது அத்வைதானந்தத்தில் பிரம்மஸ்வரூபத்தில் பிரம்மானந்தத்தில் இருந்து கொண்டே உலகத்திலும் வாழ்வார்கள், உலகத்தையும் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறதும் உண்மைதான். சரியா? அப்போ இததான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ட்ரை பண்றேன். புரியுதான்னு பாருங்க. அப்பதான் ஒன்னஸ் ஃபீல் அத்வைதமா மாறிவிட்ட பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையில அந்த ஸ்வரூப சுகம் நமக்கு கிடைக்கும். எண்ணங்கள் தான் உலகமா மாறி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ இந்த உலகங்கள் இல்லாத நிலை, எண்ணங்களே சுத்தமா இல்லை அப்படின்னா அப்ப அங்க ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எண்ணங்கள் தான் இன்று திரிபுடிகளாக மாறி இருக்கிறது. எண்ணங்கள் தான் இங்கே உலகமாக விரிந்திருக்கின்றது அப்படிங்கிற தத்துவம் நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது அத்வைதானந்தம் என்ப, அதாவது உலக அனுபவங்கள் எதுவும் இல்லாத, உலக அனுபவம் இல்லாம போகணும்னா என்ன செய்யணும்? மனசுல தாட்ஸ் இல்லாம போகணும். அப்போ எண்ணங்கள் இல்லாத நிலையில் அத்வைத சொரூபானந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பது ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. ஆனால் நான் அத்வைதியாக இருந்து கொண்டே ஆனால் இந்த உலகத்தையும் அனுபவிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்ல ட்ரை பண்றேன். அமிர்த அனுபவத்துல சிவா சக்தி என்ற ஒரு சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலேயே அது தன்னை இரண்டாக பிரித்துக் கொண்டது. தன்னோடு தான் விளையாடி மகிழ வேண்டும் என்பதற்காக, தன்னை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, நான் ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலேயே அது இரண்டாக பிரிந்தது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? ஏன்னா ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலேயே, சரியா, அத்வைதத்தில் இருந்து கொண்டே ஆனால் உலகத்தை அனுபவிக்க முயற்சி செய்வது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சிவமாகவும் சக்தியாகவும்
அத்வைத சுரூபத்தில் இருந்து கொண்டே ஆனால் இங்கே இரண்டாக பிரிந்தது அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப என்ன கொண்டு வர வேண்டியது இருக்கு? மாய தத்துவத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அத்வைதத்தில் இருந்து கொண்டே இரண்டாக வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்கள் மாயையலாக மட்டும்தான் அதை நடத்த முடியும். மாயான்னா என்னப்பா புரியுற மாதிரி சொல்லுப்பா. இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மள அனுபவிக்கிறோம் இல்லைங்க. எதை அனுபவிக்கிறோம்? கற்பனை உலகம்னு ஒண்ணு அனுபவிக்கிறீங்களா இல்லையா? இந்த கற்பனை உலகத்துல என்ன செய்யறீங்க? நீங்க ஒருத்தர் தான். ஆனா ஒரு உலகத்தை நிர்மாணிக்கவில்லையா? அந்த உலகத்தில் ஏராளமான பிரஜைகளை நிர்மாணிக்கவில்லையா? அங்கே நீ ஆணாக இருந்தாலும் பல பெண்களாகவும் நீ வலம் வரவில்லையா? அந்த ஒரு பெண்ணோடு நீ டூயட் பாடி அனுபவிக்கவில்லையா என்று நீ சிந்தித்து பார்த்தால் மாயையில் நாம் இரட்டைகள் என்ன எத்தனவா வேணா மாறி அனுபவிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். சரியா? அப்போ அத்வைதமாக இருப்பது என்பது எந்த கல்பனையின் பலத்தில்லாமல் அமைதியாக இருக்கின்றான். ஆனால் அத்வைதத்தில் இருந்து கொண்டே உலகத்தை அனுபவிப்பதுன்னா என்னப்பா அப்படின்னா, நான் ஒருவனே, என்னை தவிர இங்கு எதுவுமே இல்லை என்ற மிக தெளிவான ஒரு புரிதலோடு, ஆத்ம அனுபவத்தோடு, சுரூபானந்தத்தோடு, முழுமையான செல்ஃப் ரியலைசேஷனோடு நான் இதை மறந்துட்டு நான் வந்து மாறல. சரியா? கற்பனை பண்ண ஆரம்பிச்சேன். சோ அந்த ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலேயே நான் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சோ சிம்பிள். ஓகேவா? அப்போ ஐ ஆம் தி ஒன்லி ஒன். இப்ப நான் வந்து ரெண்டா போகும்போது அந்த ரெண்டு வேற வேற கிடையாது. நானே ரெண்டா இருக்கேன். நானே ரெண்டா இல்ல, நானே சும்மா நாச்சுக்கும் ரெண்டா இருக்கேன். பொய்யா ரெண்டா இருக்கேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி. நானே ரெண்டாயிட்டேன்னு சொன்னா தப்பு. ஏன்னா ஒண்ணு எப்படி ரெண்டாகும்? ஒண்ணுதான். ஆனா ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலேன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டு ஆச்சு. எப்படி ஆச்சு? பொய்யா ஆச்சு, சும்மா நாச்சுக்கும் ஆச்சு, விளையாட்டா ஆச்சு, மாயைக்காக அது கற்பனையிலே தன்னை இரண்டாக்கி கொண்டது என்று புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். சரி, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம அனுபவம் தானே கற்பனைய. சரியா? சரி, இப்படி ஒன்று உலகத்தை அனுபவிக்க முடியுமான்னா ஒன்றுபட்ட அந்த தன்மையை மறக்காமல் இருந்து கொண்டே, ஆனால் கற்பனையாக நானே கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற தெளிவோடும் புரிதலோடும் இந்த உலகத்தை அனுபவித்தால் அது அத்வைதத்தில் இருந்து கொண்டு உலகத்தை அனுபவித்தல் என்று அர்த்தம் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஓகேவா? சரி, இப்ப ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அஜ்ஞான கற்பனை அண்ட் ஞான கற்பனை. சரியா? இப்ப நம்மளும் தானே கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டீனேஜர்ஸ்ல எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் என்ன பண்றாங்க? கர்ணம் ஓடிட்டு அவங்க பாட்டு அவங்க உலகத்துல வாழ்றாங்க இல்லையா? சரி, அதுல ஒரு பெரிய இன்பத்தை அவளை அனுபவிக்கிறார்கள்னு கூட சொல்லலாம் இல்லையா? இப்போ அவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா, இந்த அத்வைதானந்தத்தை அனுபவிப்பவன் போல் அனுபவிப்பது இல்லை அப்படின்னு சொல்ல வர. நேற்று ஒரு பையன் தான், அந்த பையன்கிட்ட கேட்டேன், டேய் நல்ல பருவ வயசுலதான் இருக்க, பொண்ணுங்களை பத்தி எல்லாம் கற்பனை பண்ணவே இல்லை. ஆமா, பண்ணாம எப்படி இருக்க முடியும்? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா நீ கற்பனை பண்ணும்போது அந்த பொண்ணு நீதான்னு உனக்கு தெரியுமா? கற்பனை பண்ணும்போது அந்த பொண்ணு நானா? என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னா, நீ கற்பனை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு உன்னை கொஞ்சுற மாதிரி, நீ அவளை கொஞ்சுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிடலாம். ஆமா, அந்த பொண்ணா உன்னை கொஞ்சனா? நீ தானடா உன்னை கொஞ்சிக்கிட்ட. இல்லையே, பொண்ணுதான் என்ன கொஞ்சனா. லூசு, அவ எப்படி கொஞ்சணும்னு நீ தானடா கற்பனை பண்ற. ஆமா, நான் தான் கற்பனை பண்றேன். அந்த பொண்ணா மாறி இருக்கிறதே உன் கற்பனை தானடா. ஆமா, அவ எப்படி கொஞ்சணும்னு நீ கற்பனை பண்ணி அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி தானே அவ உன்னை கொஞ்சரா. ஆமா, நீ எப்படி கொஞ்சணும் அப்படின்னு நினைக்கிறது தானே நீ அவளை கொஞ்சற. ஆமா, அங்க பொண்ணே இல்லடா. அட நீயே தாண்டா பொண்ணா மாறி நீயே தாண்டா உன்னை வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஆமா, இனிமே அப்படி நினைச்சு கற்பனை பண்ணுங்க. போங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரி கற்பனை பண்ணா கீக்கே இருக்காது அப்படின்ட்டான். ஏன்டா? பொண்ணு வந்து நான் வந்து ரியலிஸ்டிக்கா அதை நிஜமாவே வேற ஒரு பொண்ணு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு, நான் வேற அவ வேற நினைச்சுக்கிட்டு, அவ எனக்காக ஏங்குற மாதிரியும் நான் அவளுக்காக அப்படியே ஜம்முன்னு என்னுடைய அன்பை கொடுக்குற மாதிரியும் அப்படி ஃபீல் பண்ணும்போது எனக்கு என்ன கிக்கா இருக்கு.
அப்புறம் நானே எனக்கே நானே தான் அதுன்னு என்ன பார்த்து நான் எதுக்குங்க ஏங்க போறேன்? அவ என்ன பார்த்து ஏங்கணும். அப்படியே நாதான் என்ன பின்னாடி ஓடி வரணும். அப்படியே நான் வந்து வா வா அப்படின்னு நான் வந்து பயங்கரமா நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி அவளுக்கு காட்டிக்கணும். இப்படி எல்லாம் நான் கற்பனை பண்ணி மகிழ்றேனே. நானே என்ன பார்த்து ஏங்குறேன்னா, நானே வந்து அவளை கட்டி பிடிக்கிறேன். நானே எனக்கே முத்தம் கொடுத்துட்டேன். என்ன ஐயா இது? ஐயய்ய! இப்படி எல்லாம் எனக்கு சொல்லி தராதீங்க. இருக்கிற கேக்கும் கூட பாழா போயிடுமே அப்படின்ட்டான். ஐயையோ! இப்ப அத்வைதானந்த சுரூபி அப்படிங்கிறது கேவலமா பார்க்கறான். சரியா? நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, பேரின்பம், பேரானந்தம், அத்வைதானந்தி எப்படி இருப்பான் அப்படின்னா, அத்வைதத்தில் இருக்கக்கூடிய சுரூபத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி உலகத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொன்னா, தன்னையே தானே இரண்டாக இருக்கின்றேன் என்பதை உணர்வு மறந்து விடாமல் அவன் அப்படியே அவன் தன்னையே தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு கற்பனை பண்ண சொல்லி கொடுத்தா நம்ம தான் டெய்லி கற்பனை பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ கற்பனை பண்ணும்போது நீ தான்டா அந்த கற்பனைக்குள்ள எல்லாமா இருக்கேன்னு நினைச்சு கற்பனை பண்ணுன்னு சொன்னா கற்பனையில கிக் இல்லைங்கிறான். சரியா? அப்படின்னா அப்ப வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது இந்த பரபிரம்மம் என்பது மாயை என்று புரிந்து கொண்டு அனுபவிப்பதுதான் பேரானந்தம்னு சொல்றதே அதெல்லாம் பொய்யா? சிந்திக்க வேண்டிய கொஸ்டினா இருக்கு. ரொம்ப எல்லாம் ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவன் எப்படி கற்பனை செய்கின்றான் என்றால், அந்த பெண்ணை அவன் தான் என்று நினைப்பதில்லை. இந்த பெண்ணை வேறு என்று நினைக்கின்றான். வேறுன்னு நினைச்சாதான் எனக்கு கிக் கிடைக்குதுன்னு நினைக்கிறான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் அறியாமைக்கு சென்று விட்டான். உண்மையில் தானே ஆக்சுவலா அந்த பெண்ணை இவன் தானே, இந்த கற்பனையில் இருக்கக்கூடிய எல்லாமே இவன் தானே. உண்மை இது. ஆனால் அந்த உண்மையில் இருக்க இவனுக்கு பிடிக்கவில்லை. அந்த உண்மையை மறக்கின்றான். அந்த உண்மையை மறந்துவிட்டு அவள் வேறு என்று நினைத்தால்தான் எனக்கு கிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை மறந்துட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பையன் நான் பேசும்போதுதான் அவனுக்கே புரியுது, ஆமா இல்ல கற்பனையில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் தான் இல்ல என்று அவன் உணர்கின்றான் என்று சொன்னால், கற்பனை செய்கின்ற அத்தனை பேருமே உண்மையில் கற்பனையில் அத்தனை வஸ்துக்களும் நாமாக இருக்க அதை நாமே என்று எண்ணுவதில்லை. வேறு 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 என்று டுவாலிட்டியில் இருந்து கொண்டுதான் அந்த கற்பனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஓகேவா? சரி, இப்போ அவன் ஒரு விஷயத்த சொல்றான். ஏங்க அவன் வேறேன்னு நினைச்சிட்டு நான் வேறேன்னு நினைச்சாதானேங்க ரியலிஸ்டிக்கா இருக்கும். நானும் அதுவும் ஒண்ணும் நினைச்சுக்கிட்டா அது அன்ரியலால இருக்கு என்ற ஒரு வார்த்தை வருகிறது. So this is a very important point to understand. ஓகேவா? அப்போ அது அன்ரியலாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஆதலால் நான் என்னை மறந்துதான் அனுபவிக்கப் போகின்றேன். நான் வேற அது வேற. அஞ்ஞானத்தில் இருந்தால்தான் கிக்குப்பா, அஞ்ஞானத்தில் இருந்துதான் நான் அனுபவிப்பேன்ப்பா என்று சொல்ல தோன்றுகிறது இல்லையா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நேத்து கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஒரு நடிகன் இருக்கின்றான். அவனுக்கு எல்லாமே அன்ரியல்னு தெரியும். அன்ரியல்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அழுக சீன் வருது, அழுறான். ஒரு டான்ஸ் ஆடுற சீன் வருது, டான்ஸ் ஆடுறான். ஒரு சிரிக்கிற சீன் வருது, சிரிக்கிறான். சோ நவரசங்களையும் வெளிப்படுத்துகின்ற சீன்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் அது அன்ரியல் என்ற முழுமையான தெளிவோடு அவன் அதை பெர்ஃபார்ம் பண்றான். சரியா? இதை நீங்க ஒரு கேஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. கேஸ் பி, இந்த நடிகன் பாவம் அந்த கேரக்டரை நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டரே தான்னு நினைச்சிட்டான். இந்த கேரக்டரே தான்னு நினைச்சுக்கிட்டு இப்ப இவனும் என்ன பண்றான் அப்படின்னா சிரிக்கிறான், அழுகுறான், குதிக்கிறான், டான்ஸ் ஆடுறான், எல்லா நவரசங்களையும் வெளிப்படுத்துறான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு நடிகன் மாயை என்ற தெளிவான புரிதலோடு அவன் அதை அனுபவிக்கின்றான். இவன் அது உண்மை என்று நினைத்து அனுபவிக்கின்றான். யாருடைய கிக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். சரியா? இப்ப நான் மாய தத்துவத்தை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்னஸ்பில நான் நெக்ஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்றேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுப்போம். ஏன்னா கிக்லயே நமக்கு டவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே போக மாட்டோமே. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்ரியல் தான். ஆனால் அன்ரியலை ரியலிஸ்டிக்காக அவன் பெர்ஃபார்ம் செய்வதால் அவன் அனுபவிக்கின்றான். சரியா? எந்த நடிகனும் வந்து அது அன்ரியல் அப்படிங்கிறதுனால அழுகிற சீன்ல வந்து அழாம இருக்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் கண்ணுல இருந்து தானாவே அந்த சீனோட ஐக்கியமாகி கண்ணுல கொண்டு வர்றாங்க தண்ணிய. சரியா? எந்த கிளிசரும் எதுவுமே இல்லாம கண்ணீரை கொண்டு வருகின்ற ஒரு அற்புதம் இங்கே நடிகனால் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அவன் ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்றான். அப்ப அன்ரியல் என்பது பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணும்போது
எல்லா நவரசங்களையும் அனுபவினாலும் அது பெரிய சிம்பிளா தாங்க புரிஞ்சுக்கலாம். கஷ்டம்லாம் இல்லை. எல்லா ரசங்களையும் அனுபவிக்க முடியுங்க. எதுலங்க? அன்ரியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணினா நீ எல்லா ரசங்களையும் அனுபவிப்பாய். இங்க நீ ரியல்னு புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கும் போது ஒரு சில ரசங்களைத்தான் அனுபவிக்க முடியும், ஒரு சில ரசங்களை அனுபவிக்க முடியாது. ஏன்னா டுவாலிட்டி வந்த உடனேயே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்துரும், ஈகோ வந்துரும். அப்போ பிடிக்குது பிடிக்காதுங்கிறது வந்துரும். அப்போ இந்த அறியாமை என்பது உள்ளே நுழைந்து விட்ட மாத்திரத்தில் உனக்கு சுகம் என்பது இவ்வளோண்டு கிடைக்கும். அப்பப்போ துக்கம் என்பது நிஜமாவே கிடைக்கும். சுகங்கிறது நிஜமாவே கிடைக்கிறதாக இருக்கட்டும். ஆனால் இப்படித்தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ இந்த ரெண்டும் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணு பேசுவாங்க. நான் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணிட்டேன்ல, திருப்பி அங்க போயிடுவோம். இப்ப நான் அந்த பையன்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, டேய் கண்ணா, நீ வேறன்னு நினைச்ச, அதாவது நீதான் அந்த பொண்ணுன்னு நினைச்ச உடனேயே யூ ஆர் ஸ்டாப்பிங் யுவர் கற்பனை. நீ கற்பனையை வேணாங்கிற. நீ யார் வேணாம்னு சொல்ல சொன்னாங்க? ஆஃப்டர் ஆல் இட்ஸ் பண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை யாரு பண்ண வேண்டாம்னு சொன்னா? பண்ணுடா கற்பனைய. ஆனா அந்த பொண்ணு வேற, நீ வேறன்னு நினைக்காத. பேக்ரவுண்ட்ல நீதான் அந்த பொண்ணு, உன் கற்பனை தான் இப்ப பொண்ணா வந்திருக்குன்ற அந்த புரிதல் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு, ஆனா ரியலிஸ்டிக்கா நீ என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ அழகா கற்பனை பண்ணி என்ஜாய் பண்ணி யாரு வேண்டாங்கிறா உன்ன என்று நீ கற்பனை பண்ணி பாரு என்று சொன்னால் கண்டிப்பாக முடியும் என்று சொல்லுகின்றேன். சரியா? அவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆஹ் என்னங்க நானே அது அப்படின்னு நினைச்சா கிக்கே இல்லைங்க அப்படின்னு எல்லாம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் நான் ஆங்கிலம் பழகுவதற்காக நான் ஒரு முயற்சியை பண்ணேன். என்ன முயற்சி பண்ண தெரியுமா? அப்ப குறிப்பா அப்பதான் ஆன்மீக ஸ்டார்டிங் பீரியட்ல. இப்போ அந்த ஆன்மீக தர்க்கங்கள் தானே, தர்க்கத்தை பண்ணி பண்ணி தானே ஞானத்தை நிறைய கத்துக்க முடியும். அப்போ பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் என்னிடம் வாதிடுவதாகவும் அந்த ஆன்மீகவாதிகளுக்கு நான் பதிலளிப்பதாகவும் இங்கே நான் ஒரு சம்வாதத்தை நான் பண்ணுவேன். சரியா? இந்த சம்வாதத்தை பண்ணும்போது அந்த பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளை வேற யாரும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா வாதமும் நானே, பிரதிவாதமும் நானே, ரெண்டு வக்கீலும் நான் தான். அதாவது இங்க ரெண்டையுமே என்ஜாய் பண்ணுவேன். நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போ உங்ககிட்டயே நம்ம நிறைய கிளாஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க எங்க கேள்வி கேட்டு போறீங்க, கேள்வியும் நானே, பதிலும் நானே, நானே கேட்டு நானே பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி உங்க மனசுக்குள்ளே இதெல்லாம் நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க கேள்வி கேட்கிறீங்கன்றது எனக்கு மனசுக்கு தெரியுது. அதனால இந்த கேள்வியை நானே கேட்டுட்டு நானே பதில் சொல்றேன் என்று சொல்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இல்லையா? இப்ப எப்படி பண்றத? இந்த இடத்தில் கேள்வி கேட்பவனும் நானே, பதில் சொல்பவனும் நானே. கேள்வி எக்ஸ்ட்ரீம் டஃபா எனக்கு புரியாத மாதிரி நானே கேட்டுக்கொள்வேன். அதற்கும் விளக்கம் நான் தர வேண்டும் என்று முயற்சித்து நான் விளக்கம் தருவேன். இப்படி எனக்குள் நான் பல சம்பாதங்களை செய்து ஞானத்தையும் வளர்ப்பேன், எனது ஆங்கில அறிவையும் வளர்ப்பேன். இந்த டயலாக்ஸ் நாங்க இங்கிலீஷ்ல பேசுவோம் மனசுக்குள்ள. சரியா? சோ இந்த கற்பனை தான் இந்த அத்வைத கற்பனை என்று நான் சொல்ல வருகின்றேன். சரியா? இங்க அந்த வாதை நான் தான், பிரதிவாதியும் நான் தான். இங்க பேக்ரவுண்ட்ல நானே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்றது தெரியறதுனால இங்க யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. ஒரு ஒரு ஃபன்னை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், த்ரில் அனுபவிச்சுட்டு இருக்கேன், கிக் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த சம்பாதத்தின் வாயிலாக புதிய புதிய ஞானங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு பூரிப்போடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சித்தால், மாயாவில் கூட, மாயை என்ற தெளிவான புரிதலோடும் கூட நீங்கள் கிக்கை அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அத்வைதமாக இருக்கின்ற ஒன்றே இந்த உலகமாக விரிந்தது. நீங்க பலவாக இருக்கின்ற அத்தனையும் ஒன்றேதான். இப்போது பல்லாயிரக்கணக்கான அனுபவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் அத்தனை அனுபவங்களையும் அனுபவிப்பது எதுன்னா அந்த ஒன்றுதான். அனைத்தும் மாயை என்ற தெளிவான புரிதலோடு இந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொள்ளலாம், அனுபவிக்க முடியும்னு சொல்ல வரேன். சரியா? சரி, இப்போ இது வரைக்கும் வந்திருக்கேன், ஷார்ட்டா ரீகால் பண்ணிடுறேன். அத்வைதமாக இருக்கின்ற ஒன்று அனுபவிக்க முடியாதா அப்படின்னா அது சுத்த சுரூபானந்தத்தில், அதாவது மாயையின் கலப்பில்லாமல் அனுபவிக்கும்னு சொல்லியாச்சு. அதை விட்டுட்டு மாயையின் கலப்போடு எப்படி அனுபவிக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம பேச ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒன்றானது கற்பனையில் இரண்டாக வேண்டும். அப்படின்னா கற்பனையில் உலகமாக வேண்டும், கற்பனையில் பலவாக வேண்டும்.
இப்படி அதையே கற்பனையில் தான் பலவாக்கி கொண்டு அது தன்னை தான் அனுபவிக்க முடியுங்கிறத நான் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்னும் எலாபரேட்டா நான் சொல்ல ட்ரை பண்றேன். சோ இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, நெருப்பை எரிக்குமா, தண்ணீரை உலர்த்துமா அப்படின்னு கேட்கும்போது அங்க மாயையிலே இல்ல, இருக்கிறதே ஒண்ணு எப்படி அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஆனா இங்க முடியும்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்தோம்னா மாயையை கொண்டு வந்தோம். மாயையின் கலப்போடு இந்த விஷயத்தை சாதிக்க முடிகிறது. சோ பேக்ரவுண்ட்ல ஒன்னஸ் ஃபீல் இருக்கும். ஆனா வெளியில மாயையின் கலப்புல அந்த ஒன்னஸ் ஃபீல் வச்சுக்கிட்டே அட் தி சேம் டைம் தன்னை தான் அனுபவிக்க முடியும் என்பதை நான் எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன், எப்படி ஞானத்தை வந்து நான் கத்துக்கிட்டேன்னு சொன்ன அந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க. அல்லது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு பொண்ணோட கற்பனை பண்ணணும். அதுதான் ரியலிஸ்டிக் கற்பனையா இருக்க முடியுமே தவிர, நீங்க நிஜமாவே நான் வேற அது வேறன்னு நம்ம ஆர்டினரி கற்பனையை நீங்க பண்ணீங்கன்னா அது எக்ஸாம்பிளுக்கு பொருந்தாது என்கின்ற விஷயம் வரைக்கும் நாம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சரி, இப்போ இந்த உலக கற்பனை என்பது எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. அந்த ஒண்ணு உலக கற்பனையாக மாற நினைக்கும் போது ரியலிஸ்டிக்கா இருக்கணும் என்பதற்காகவே அது ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் தன்னை இரண்டாக பிரித்துக் கொண்டது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். சோ அதை ரீகால் பண்ணுங்க, சரியா? சோ பரபிரம்மம் ஈஸ்வரனாக முதலில் வந்து, அந்த ஈஸ்வரன் யாரு? இஸ் த ரெஃப்ரின்னு சொல்லலாம், டைரக்டர்னு சொல்லலாம், மேனேஜரிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தை காத்தல், உற்பத்தி, ஸ்திதி, லயம்னு சொல்லக்கூடிய இவையெல்லாம் செய்கின்ற ஒரு கர்ம பல தாதாவாக இருக்கக்கூடிய ஒருத்தன் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னோம். பின் ஈஸ்வரனே பல்லாயிரக்கணக்கான ஜீவனாக மாறுகின்றான்னு சொன்னோம், சரியா? அல்லது பிரம்மமே ஈஸ்வரனாக அல்லது பிரம்மமே திருப்பி பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாக உருமாறுகிறது அப்படின்னு சொன்னோம். இந்த ரெண்டுக்கு இடையில குவாலிட்டி ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நம்ம பேசியிருக்கோம். இவன் சர்வங்கன் யாரு? ஈஸ்வரன். ஏன்னா மேனேஜர். சோ இவனுடைய ஆங்கியின் கீழே தான் எல்லாமே இங்க நடக்கணும். இவன் நினைச்சாதான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்கு. பட் ஜீவனுக்கு என்ன பவர் இருக்குன்னா, இவன் நினைக்கிறத தான் அவன் ஆட்ட முடியும், சரியா? சோ அவனா சொந்தமா எதையும் செய்யறது இல்ல. ஏன்னா ஆடுறவன் தான் பிளேயர் தானே. ஜீவன்னா பிளேயர், அவன் ரெஃப்ரி, டைரக்டர். அப்படி இருக்க போது இவன் எப்படி எல்லாம் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படி எல்லாம் அவன் பிளே பண்ண வைப்பான் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் மனசுக்குள்ள கொண்டு வாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் என்று நான் நினைக்கின்றேன், சரியா? அப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸ்வர சிருஷ்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த ஈஸ்வரன் இப்போது ஜீவனாக இருந்து எல்லா விளையாட்டையும் பண்ணிட்டு இருக்கான். இதுல என்ன நம்ம கண்டிஷன்ஸ் நாமளாவே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஜீவன் என்ன நினைப்பாங்கிறது ஈஸ்வரனுக்கே தெரியாது. ஈஸ்வரன் அடுத்தடுத்து எப்படி ஆட்டுவாங்கிறது ஜீவனுக்கே தெரியாது. ஆனா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான். பிரம்மமே தான் ஈஸ்வரனா இருக்கு, பிரம்மமே தான் ஜீவனா இருக்கு. ஸ்டில் அட் தி சேம் டைம் நம்ம வாழ்க்கையினுடைய த்ரில்லுக்காக, சுவாரஸ்யத்திற்காக நம்ம இப்படி ஒரு ஏற்பாடோட கற்பனை பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் நமக்கு புரிய வச்சுட்டேன். உங்களுடைய கற்பனை நமக்கு இருக்குங்க, கற்பனை உலகம்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சே நான் புரிய வச்சுட்டேன், வாஸ்தவம் தான். ஆனால் நமது கற்பனை உலகத்துல வந்து ஈஸ்வரன் ஜீவன் அப்படிங்கிற இந்த பிரிவினை இல்ல. ஈஸ்வரனுக்கு அல்ட்ரா பவர், ஜீவனுக்கு கம்மி பவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஆனா பிரம்மத்தின் கல்பனையில இந்த ரெண்டு இருக்கு, சரியா? அதனால நான் கொஞ்சம் எலாபரேட் பண்றதுக்காக நான் இப்படி கொண்டு வர்றேன். ஏன்னா இந்த நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்னா என் கற்பனையில நான் எப்ப வேணா என்ன வேணா மாத்திட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல ஒரு கேட்டான் இல்லையா, நானே அந்த பொண்ணா, அந்த பொண்ணு வந்து நானே தான் அவளே என்னை நிஜமாவே அவ என்னை ஏங்குற மாதிரி இருந்தாதானே கிக்கா இருக்கும் அப்படின்னு எல்லாம் அவன் சொன்னான் இல்லையா? அதை தான் நான் மேட்ச் பண்றதுக்காக இங்க கொண்டு வர்றேன். ரியலிஸ்டிக்கா இன்னும் நம்ம வந்து இந்த மாயை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகவே நாம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன நம்ம மறந்து விட்டா நம்மளை வந்து திருப்பி கொண்டு வந்து ஞாபகப்படுத்திக்கணும்ல. அதனாலையும் கூட அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறத சுத்த சாத்விக்ல வச்சுட்டு லா ஆஃப் கர்மாவை வச்சுக்கிட்டு அவனை டைரக்ட் பண்றவனாகவும் திரும்ப வந்து பல ஆயிரம் ஜீவன்களாக இங்கே வந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு கற்பனை இருக்கு. அந்த கற்பனையின் அடிப்படையில ஈஸ்வரன் இயக்குகின்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துருது, சரியா? இதுல கிக்கு வேற லெவல் கிக்கு. பட் ஒன்லி திங் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸ்வரனும் நானே, ஜீவனும் நானே. இங்கே ஜீவனின் கற்பனையை ஈஸ்வரன் இயக்குகின்றான். இந்த ரெண்டையும்
இந்த ஜீவனும் நானே இல்லை, இந்த ஜீவன் மட்டும் இல்ல, என்னை சுத்திட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் ஜீவன் தான். இந்த ஜீவன் வேறையா? நான் தான். இந்த ஜீவன் வேறையா? நான் தான். இங்க இருக்கக்கூடிய ஒரு 15 பேரு நான் தான். ஆனா இந்த ஜீவன் என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜீவன் என்ன நினைக்குதுன்னு அதுக்கு தெரியாது. சோ வாட் அ கைண்ட் ஆஃப் கற்பனா தி பரபிரம்மா இஸ் ஹேவிங் அப்படிங்கறதை மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா இவன் கேட்டான்ல, நானே என் கற்பனையில எல்லாமே இருந்தேன்னா அதுல எப்படி ஒரு த்ரில் இருக்காது இல்ல, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடும்ல, அடுத்து என்ன செய்வான்னு தெரியக்கூடாதுங்க. அவ வந்து எனக்கு ஏங்குவாளா, போவாளா, திட்டிட்டு போவாளா, ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்க வேண்டாமா என்ற அந்த ஒரு விஷயத்தை தான் உண்மையில் இந்த பரபிரமம் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. எப்படி காட்டிக் கொண்டிருக்கிறது? அது ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் பிரிந்ததன் விளைவாக, ஈஸ்வரனுக்கு என்று ஒரு பவர் வச்சுக்கிட்டு ஜீவனுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஆனா எல்லா ஜீவன், லட்சக்கணக்கான ஜீவன் இருக்கு. ஆனா இந்த ஜீவன் நினைக்கிறது அந்த ஜீவனுக்கு தெரியாது, அந்த ஜீவன் நினைக்கிறது இந்த ஜீவனுக்கே தெரியாது. பட் ஒன் திங் இஸ் ஷுவர், எல்லாமே பரபிரம்மங்கிறது ஷுவர். எல்லாமே மாயைங்கிறது. அதனாலதான் நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம், பொய், எல்லாமே பொய் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டாலே நீங்கள் அத்தனையும் அற்புதமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேவா? சரி, இப்போ வாங்க. இப்போ நான் எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, என்னுடைய கற்பனை தான் எனக்கு என்ன நடந்தாலும் அல்லது நான் என்ன செய்தாலும், நான் ஏதாவது செய்யணும்னா என்னுடைய கற்பனையிலிருந்து தான் நான் செய்கின்றேன். எனக்கு நடக்குது அப்படின்னா அதுவும் என் கற்பனையிலிருந்து, நான் ஏற்கனவே செய்த கற்பனையிலிருந்து என் ஈஸ்வரன் எனக்கு நடத்துவது. சரியா? இப்ப நான் செய்யற கற்பனையும் ஈஸ்வரன் தான் நடத்துறான். அல்லது சம்டைம்ஸ் வந்து அதுவா நடக்கும் இல்லையா? அதுவா நடக்கிறதுங்கிறது ஏற்கனவே நான் செய்து வச்ச கற்பனையில இருந்து எனக்கு ஈஸ்வரன் நடத்துறான். அப்போ ஏற்கனவே நான் என்ன செய்து வச்சேங்கிறது எனக்கே தெரியாது. ஏன்னா அப்படித்தான் கான்சியஸ், சப்கான்சியஸ் மைண்ட் என்று எனது கற்பனையில் நான் அற்புதமாக அந்த பரப்பிரம கற்பனையிலேயே அப்படி ஒரு விசேஷமான கற்பனை. ஈஸ்வரன் அப்படிங்கிறதோட ஒரு கற்பனை, ஜீவன்கிறது ஒரு கற்பனை. ஜீவன் இப்போ நினைக்கிறத அடுத்தடுத்து ஈஸ்வரன் எப்ப எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவான்றது ஜீவனுக்கு தெரியாதனாலதான் நான் சொன்னேன். எல்லாமே அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சு த்ரில்ல கிக்கில்னு கேக்குறீங்கல்ல, அது எல்லாம் இருக்கணும்ல. அதுக்காகவே ஜீவன் என்ன நினைக்கிறானோ அதை வைத்துதான் ஈஸ்வரன் செய்தான் என்றாலும் கூட அடுத்து என்ன செய்வான் என்று ஜீவனுக்கே தெரியாது அப்படின்னு சொன்னோம். அப்படி ஒரு விஷயமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஸ்ட்ராங்கா புரியணும் அப்படின்னா, எண்ணம் தான் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சா போதுங்க. இது வெறும் மாயைன்னு புரிஞ்சா போதுங்க. இந்த மாயையை த்ரில்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கோங்க, அவ்வளவுதாங்க. எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா த்ரில் இருக்காதுப்பா. நீ தானே சொன்ன கற்பனையில நான் தான் எல்லாம், கிரிக் இல்ல த்ரில் இல்லன்னு சொன்னியா இல்லையா? அப்ப த்ரில் வேணும் இல்ல. அப்ப கற்பனையில த்ரில்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏற்பாடு நாம் செய்து இருக்கின்றோம். அப்ப புரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்னன்னா, இது மாயைதான் அப்படின்னா எனது எண்ணம் மட்டும்தான். எனது எண்ணமே உலகமாக விரிந்திருக்கின்றது. ஏன்னா எல்லா ஜீவனுடைய எண்ணம் சேர்ந்துதானங்க உலகமா இருக்குது. எல்லா ஜீவனும் நான் தானே. இது எல்லாத்தையும் ஈஸ்வரன் தானே இயக்குறான். அந்த ஈஸ்வரனும் நான் தானே. அப்போ என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்றது ஒண்ணும் தப்பு இல்லைங்கிறேன் நான். சரியா? அல்டிமேட்லி இது ஒரு மாயை அப்படின்னு மட்டும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் இது வெறும் மாயைன்னா வெறும் எண்ணங்கள் அர்த்தம். எண்ணங்கள் பிரதிபலிக்கின்றது இந்த மாதிரி உலகமாக. இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. இப்படி எது எப்ப சக்சஸ் வருமா, ஃபெயிலியர் வருமா எனக்கு தெரியாது. ஆனால் மாயை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கும் போது அற்புதமாக என்னால் சுவைத்து அனுபவிக்க முடியும் என்று புரிகிறதா? அப்போ அத்வைதத்தில் ஒன்றாய் இருக்கின்ற அந்த ஒன்றுபட்ட நிலையை விட்டுவிடாமே நான் இரண்டாக ஆகும்போது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இரண்டாகிறேன்னு பாருங்க. எனக்கு அடுத்தவன் என்ன நினைக்கிறானே தெரியாத அளவுக்கு ரியலிஸ்டிக்கா நான் ரெண்டாகிறேன். அடுத்து நான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாத அளவுக்கு ரியலிஸ்டிக்கா நான் ரெண்டாகிறேன். நான் தான் எல்லாத்தையும் நடத்துறேன். ஆனா எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாத அளவுக்கு நடத்துறேன். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் ஒரு பிரின்சிபலோட இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அல்டிமேட்லி இங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, திரிபுடிகள் ஆகிருக்கும் இந்த அத்வைதம் எப்படி அனுபவிக்கும் அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்கலாம். கேள்வியில வரக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு இப்ப புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கேள்வியில நான் ஒரு கேள்வி கேட்டேன். நானும் அல்வாவும் ஒன்றென்றால் நான் எப்படி அல்வாவை அனுபவிப்பது அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? சாப்பிடுற நீ ஒரு பாவம், அல்வா உனது எண்ணத்தால் ஆனதுதான். சரியா? இங்க நீ, அல்வா, செய்கின்ற செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே மாயை என்ற மிக தெளிவான புரிதலோடு
எனது எண்ணமே அல்வாவாக இருக்கின்றது என்றும் புரிந்து கொண்டு, எனது எண்ணமே இங்கே ஸ்ரீ என்ற வடிவத்தில் இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு, ஆனால் இப்ப நான் ரியலிஸ்டிக்கா என்ன பெர்ஃபார்ம் பண்றேன்னா, அந்த அல்வா வேற, நான் வேற, அது இனிப்பு, நான் அது இனிப்பை அனுபவிப்பவன் என்று மாயைக்காக சும்மா நாச்சுக்கும், ஆனா ரியலிஸ்டிக்கா நான் அனுபவிக்க போறேன். ரியலிஸ்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணும்போது, அது இனிப்புன்னு நீங்க எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்றீங்களோ, அது இனிப்பாவே இருக்கும். நான் சுவைக்கும் போது எந்த அளவுக்கு அது இனிப்புன்னு ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்றேனோ, அது எனக்கு இனிப்பு சுவையும் தெரியும். ஈவன் தோ எனக்கு பேக்ரவுண்ட்ல தெரியும், இது வெறும் மாய, இந்த சாப்பிடுகின்றவனும் மாய, அல்வாவும் மாய. 100% we know that it's a Maya. Having known it's a Maya. அதாவது மாயை என்று தெளிவாக புரிந்து கொண்டால் கூட, ஆனால் ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில நான் அதை எடுத்து வாயில போட்டு அப்படியே அதை ரியலிஸ்டிக்கா அனுபவிக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு அனுபவம் கிடைக்கின்றது. ஆனால் அது பொய் அனுபவம் என்று மிக தெளிவோடு நான் அந்த பொய் அனுபவத்தை ரியலிஸ்டிக்கா அனுபவிக்கிறேன். பொய் அனுபவம்ன்றதுக்காக அங்க இனிப்பு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அது பொய் இனிப்புன்னு வச்சுக்கோங்க வேண்டாம். இல்லதான், ஆக்சுவலி இனிப்பும் இல்ல, நானும் இல்ல, எதுவுமே இல்லதான். ஆனால் இருப்பது போன்ற ஒரு பாவத்தை நீங்கள் செய்வதால் அந்த பாவம் உங்களுக்கு வரும், அனுபவம் வரும். ஏன்னா என்ன தானே அனுபவம். ஆனால் அது பொய் என்று புரிந்து கொண்டு அனுபவிக்கும் போது அங்கே சுகம் சுகம் சுகத்தை தவிர எதுவுமே இருக்காது. அடிக்ஷன் இருக்காது, அவர்ஷன் இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. சரியா? எந்த அசுர லட்சணங்களும் இருக்காது. இது வெறும் மாயை என்ற ரீதியிலே நீ அனுபவிக்கின்றிருக்கிறாய் என்பதால் அந்த பிரச்சனை உங்களுக்கு எழவே இயலாது. சரியா? அப்போ ஒரு அஞ்ஞானி அல்வாவை சாப்பிடும் போது என்ன பண்றான்னா, அவன் நிஜமாவே அல்வாவை வேறன்னு நினைக்கிறான், தன்னை வேறன்னு நினைக்கிறான். அப்போ இந்த அல்வாவை சாப்பிட்டு அனுபவிக்கிறான். இது அஞ்ஞானுடைய அனுபவம். ஞானியினுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, சாப்பிடுகின்றவனும் மாயை, அல்வாவும் மாயை, இரண்டுமே மாயை. அப்படின்னா என்ன? இரண்டுமே இல்லை, ஆனாலும் இருப்பதாக ஒரு பாவத்தை செய்கின்றான். அல்வா இருப்பதாக ஒரு பாவம், தானும் தனியாக வேறு வேறாக, அல்வா வேற நான் வேறங்கிற பாவம். ஃபர்ஸ்ட் அல்வா ஒரு பாவம், நான் ஒரு பாவம், இந்த ரெண்டு வேறு வேறு என்ற பாவம். இது இதை சாப்பிடுகின்றது என்று ஒரு பொய் பாவம். இந்த பொய் பாவம் ஒரு பொய் அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வர. சரியா? இந்த பொய் அனுபவத்தை அந்த அத்வைத ஞானி அனுபவிப்பான். ஆனால் சுரூபானந்தம் என்பது எண்ணங்களின் கலப்பில்லாமல் இருப்பது. அந்த சுரூபானந்தத்தில் இருந்து கொண்டே எண்ணங்களின் கலப்போடும் கூட இந்த உலகத்தில் ஞானி அனுபவிப்பான். அவன் அனுபவம் எப்படி இருக்கும் என்று புரிகிறதா? சரியா? சரி. இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? வலி வேதனைகளும் நானும் ஒன்றென்றால் எப்படி நான் அதை அனுபவிக்க முடியும்? சேம் எக்ஸாம்பிள் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அங்க வலி இருக்கா? இல்ல. நான் இருக்கேனா? இல்ல. சரீரமும் இல்ல, அங்க வலியும் இல்ல. ஆனா வலிங்கிறத நான் பாவனை பண்ணிக்கிறேன், சரீரம் அப்படிங்கிறத பாவனை பண்ணிக்கிறேன். இந்த வலி இந்த சரீரத்துக்கு வரதா பாவனை பண்ணிக்கிறேன். அதை அப்படியே சோக காட்சியில நடிகர் நடிக்கிற மாதிரி என்ஜாய் பண்றேன். இந்த வலி வேதனைகளை சோகமாக, அதாவது வலி வேதனை தானே, அப்பா முடியலடா சாமி என்று அந்த முடியவில்லை என்பதை நீ சுகமாக அனுபவிக்கணும். நடிகர் முடியல அப்படிங்கிறத நிஜமாக அனுபவிக்கிறான். பட் எல்லாமே அவனுக்கு ஒரு மாயை என்ற தெளிவோடு அனுபவிப்பதால் இவனும் அந்த தெளிவோடு அனுபவிக்கின்ற காரணத்தினால் இவனால் அனுபவிக்க முடிகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்தை நீதான் கிரியேட் பண்ற அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஆடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, டேய் நீதானடா கிரியேட் பண்ற, பொய் வலியை பொய் வேதனையை நீதானே கிரியேட் பண்ற. உன் வேதனையை நீ அனுபவிக்காம நீ ஏன் ஐயையோ வலிக்குதுன்னு கஷ்டப்படுற? கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? அனைத்தும் மாயை அல்லவா? உனது மாயையை நீ அனுபவிக்கும் போது நீ அழலாமா என்று நாம் கேட்கிறது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். நீ நீ எப்படிப்பட்டவன் என்றால் இந்த மாயை என்று தெளிவான புரிதல் இருக்கு. இதுல அந்த அல்வா சொன்னோம் இல்லையா, அதுக்கு நம்ம கையில இல்ல. ஏன்னா நமக்கு பரபிரம்மம் ஈஸ்வரனா ஜீவனா வரும்போது ஒரு ஜீவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிடெட் பவர் தான் வருது. ஈஸ்வரனுக்குன்னு வேற ஒரு பவர் தான் வருது. நீ ஜீவனாக இருந்து அனுபவிக்கணும்னு நீ ஆசைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அல்வா வரும், வராம போகும், வலி வரும், வராம போகும். சோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம கையில இல்ல. ஆனா எது வந்தாலும் வரலைனாலும் அது மாயான்ற தெளிவுல இருந்தோம்னா அதை சுகமா அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட்ல நமக்கு தெரியும் எல்லாமே மாயன்னு. என்னுடைய எண்ணம் தான் இப்படி எல்லாமா இருக்குன்னு தெரியும். நான் பரபிரம்மம்னு தெரியும். அந்த பிரம்மம் சும்மா நாச்சும் கல்பனையா எல்லாமா இருக்குன்னு தெரியும்.
அப்போ என் சுரூபத்தில் நான் இருக்கின்றேன். நான் பிரம்மம் என்ற புரிதலில் இருக்கின்றேன். பிரம்மம் என்ற புரிதலில் இருக்கும்போது நானே ஈஸ்வரன், நானே ஜீவன், எல்லா ஜீவனும் நானே. ஆனால் எண்ணங்களின் கலவை எனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் அனைத்து மாயை என்ற புரிதல் எனக்கு இல்லாமல் போகுமா? நான் பிரம்மத்தில் இருக்கும் போது அப்ப இது மாயை என்ற தெளிவல் மட்டும் இருந்தால் போதும். எனது ஏன்னா சில ரியலிஸ்டிக்கா இருக்கணும்ன்றதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த எண்ணத்தை நான் மாத்த முடியாம இருக்கலாம். அடுத்து வந்து என்ன ஓங்கி வந்து என்ன அறைய போறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருக்கலாம். அதை மாத்த முடியாம இருக்கலாம் என்ன எண்ணத்தை வைத்து. ஆனால் அறைந்ததை மாயை என்ற தெளிவான புரிதலோடு அனுபவிக்கும் வல்லமை எனக்கு இருக்கின்றது என்ற ஒரு தெளிவை நாம் கொடுத்திருந்தோம். சோ திஸ் இஸ் தி வே ஒரு அத்வைத ஞானி அனுபவிக்கின்றான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சித்தாலே ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பிரம்ம நிலையிலேயே இருந்து விடலாம் மாயையின் கலப்பில்லாமல். இதையும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேட்ட கேள்விக்கு அது பொருந்தாது. இருந்தாலும் அதையும் கோடிட்டு காட்டிடுறேன். நீங்க பிரம்மமாகிவிட்ட மாத்திரத்தில் நீங்கள் கற்பனையின் கலப்பை விட்டுவிட்டு நீங்கள் அப்படியே அமைதியா ஒரு சமாதி நிலையில கூட இருந்து அந்த பிரம்ம சுகத்தை மட்டும் அனுபவிக்கலாம். அந்த ஒன்னஸ்வீல மட்டும் அனுபவிக்கலாம். கற்பனையின் கலப்பில்லாமல் அந்த மாயையை விட்டு விட்டு நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அது பிரம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதையே இன்னொன்னு சொல்லியிருந்தோம். அந்த பிரம்மத்திலேயே இருந்துக்கோங்க. ஆனா இந்த உலகத்தை சாட்சியாக இருந்து மட்டும் கண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்த்தோம். அல்லது ஒரு ஜீவனாகவும் இருந்து கொண்டு அனைத்தும் மாயை என்ற தெளிவான புரிதலோடு அற்புதமாக இந்த உலகை அனுபவிக்க முடியும் அப்படின்னுட்டும் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் கூட நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தார். அவர் எப்போதும் பிரம்ம நிலையிலேயே இருப்பார். சரியா? அப்படின்னா இந்த உலகம் அவருக்கு தெரியவே தெரியாது. எண்ணங்கள் இருந்தா தானே தெரியுது. பிரம்ம நிலையிலேயே இருப்பார். தேவைன்னா அவர் வந்து இந்த உலகத்துக்கும் வருவாரு போவார் என்ற ஒரு ரீதியிலே வாழ்ந்து காட்டியவர். அவர் பிரம்ம நிலையில் வாழ்ந்து காட்டியவர். அதுக்கப்புறம் அந்த புறத்துக்கு போறாரு, கையை வெட்டிட்டான். அவர் வந்து பிரம்ம நிலையிலிருந்து வெளியே வர அவன் வந்து கூப்பிட்டவன் வெளியே வர்றாரு. பிரம்ம நிலையிலிருந்து வெளியே வந்தவருக்கு முன்னாடி இருக்கிறவன் அரசன் அவன் வெட்டிட்டான் அப்படிங்கிறது இவர் வந்து இவருடைய சப்கான்சியஸ் தாட். இவர் நினைக்காததுதான் அது. இவர் நினைச்சாரு அவன் வந்து வெட்டணும். பட் அட் தி சேம் டைம் அவருக்கு தெரியும் இது என் எண்ணங்கள். நான் பிரம்மம். அந்த பிரம்மமே ஈஸ்வரனாகவும் எல்லா ஜீவனாகவும் இருக்கிறது. அப்போ பிரம்மத்திலிருந்து பார்க்கும்போது அனைத்தும் நானே. அது எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த உலகமா தெரியுது. அப்போ என்னுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னா ஒரு மாயையின் பிரதிபலிப்பாக இங்கே இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது அற்புதமா அவருக்கு தெரியறதுனால அதை அழகா அவர் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. வெட்டினதே அவருக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா அவங்க எண்ணங்களே இல்லாம இருக்கிறாரு. அப்ப எண்ணத்துக்கு வரும்போதுதான் அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்திதியை வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதை எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிச்சுட்டு போறாரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்ததுல நம்ம பாக்குறோம். அப்படிங்கிறப்போ பிரம்ம ஞானம் என்பது எப்பேற்பட்ட பேரானந்தத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அல்டிமேட்லி இவ்வளவு நேரம் பேசினதுல ஒரே ஒருவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். நீங்கள் பரபிரம்ம ஞானத்தை அதாவது பரபிரம்மம் என்பதை உணர வேண்டுமா, அத்வைத ஸ்திதியை அனுபவிக்க வேண்டுமா, இவ்வுலகத்தை மாயையாக கண்டாலே போதும். சச்சிதானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் உலகத்தை மாயை என்று காண்போனால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அல்லது ரிவர்ஸ்ல சொல்றேன், எப்ப இந்த உலகத்தை மாயை என்று நீங்கள் காண்கிறீர்களோ அப்போது மட்டுமே நீங்கள் பிரம்மானந்தத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கொஸ்டின் லெஃப்ட் இருக்கு, அதையும் சேர்த்து கேட்டு போயிருங்க. நேற்று கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா, அத்வைதத்தை மறந்த வினாடி சம்சார பயம் சிக்கிவிடும். நீ அத்வைதத்தில் இருக்கின்ற வரைக்கும் தான் சுகத்துல இருப்ப. அத்வைதத்துல இல்லாம துவைதத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொன்னா சம்சார பயத்துல உனக்கு சிக்கிடுவ அப்படின்னு ஒரு வாசகம் கண்ணன் சொல்லியிருந்தாரு கீதையில. இதை எப்படி அப்படிங்கிறத இப்ப ஈஸியா புரியும். சரியா? எப்படி அப்படின்னா நம்ம கற்பனை பண்றோம்ல, கற்பனையிலேயே லூசு மாதிரி ஒரு பெண்ணை வேற யாரோ என்று நினைத்துக் கொண்டு நான் யாரோ என்று நினைத்துக் கொண்டு கற்பனை செய்து அனுபவிக்கின்றோம். அப்போது அடிக்ஷன் அதிகமாகிறது. அல்லது வெறுப்பான கற்பனை. ஒருத்தன் வந்து ஒரு மேனேஜர் வந்து உனக்கு டீப்ரமோட் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த மேனேஜரை போட்டு அடிச்சு நொறுக்குற உன் கற்பனையில யார் அடிக்கிற, நானே என்னையும் அடிச்சுக்கிறேங்கிறதே தெரியாம அடிச்சுக்கிறேன். அப்போ இந்த கற்பனைகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு முட்டாள்தனமாக செய்கின்ற கற்பனை. வேற வேறன்னு கற்பனையே செஞ்சும் போதே வேற வேறன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகமும் நம் கற்பனை என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். சோ எல்லாமே வேற வேறையா பார்க்கிறோம். வேறன்னு பாக்குற மொமெண்ட் தான் ஈகோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் முளைக்கிற இடம்.
துவைதம் தான் முதல் படிக்கட்டு. அவித்தைக்கு, அஜ்ஞானத்திற்கு எப்ப முதல்ல வருதுன்னா அந்த அத்வைதத்திலிருந்து நீங்க துவைதத்துக்கு வரும்போது, அல்லது கல்பனையை உண்மை நினைக்கும் போது. அப்போ அதான் ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலேயே தான் ரெண்டா இருக்க சொன்னாரு. நீ அதை விட்டுட்டு ரெண்டாயிட்டா நினைக்கிறீ இல்லையா? அப்பவே என்ன ஆயிடுதுன்னா ஈகோ, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ரூட் ஆகும். எல்லா அஞ்ஞான லட்சணங்களும் தலையெடுக்கும். எல்லா அசுர குணங்களும் தலையெடுக்கும். அப்போ சுக துக்கங்கள் என்பது உங்களை அலைக்கழிக்கும். அதை உண்மை என்று நம்பி நீங்கள் செத்து சுண்ணாம்பாக வேண்டி இருக்கின்றது. சரியா? அப்போ இது ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த சம்சாரம் எதற்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ரியலா நீ பாக்குற, அது ரியலே கிடையாது. அது எப்ப புரியும்னா நீ அத்வைதத்தில் இருக்கும்போது புரியும். அது ஒன்றுதான், எது சும்மா நாச்சுக்கும் அனைத்துமாக இருக்கின்றது என்ற தெளிவு பிறக்கும் போது சம்சார பயம் உன்னை விட்டு விலகுகிறது. இங்கு இருப்பதே நீதான், உன்னை தவிர எதுவுமே இல்லை. நீயே உனது எண்ணத்தின் பிரதிபலிப்பால் இப்படி ஆயிரம் ஆயிரம் ரகங்களாக இருக்கின்றாய். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய எண்ணத்தின் போர்வை ஈஸ்வரனாக, ஜீவனாக அல்லது பல்லாயிரம் ஜீவனாக பிரிந்து பிரிந்து ஒரு டிஃபரெண்டா நம்ம இந்த கேம் ஆடிட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரியலிஸ்டிக்கா இருந்தா என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காகவே அற்புதமா இந்த கற்பனைகளை நாம் இந்த பரபிரமே செய்து கொண்டிருக்கிறது. அந்த பரபிரமும் நாமே என்ற இந்த உண்மைகளை எல்லாம் நாம் உணர வேண்டும் என்பதே இன்றைய சத்சங்கத்தின் நோக்கம்.